பழனியில் கெட்டுப்போன பஞ்சாமிர்தம் விற்கப்படுவதாக தகவல் வெளியானதை அடுத்து அது தொடர்பான புகாரானது மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கெட்டுப்போன பஞ்சாமிர்தம் விற்பனை செய்யப்படுவதாக மீண்டும் புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தயாரிக்கப்பட்டு 15 நாட்களுக்கு முன்னதாகவே பஞ்சாமிர்தம் கெட்டுப்போனதாக தற்போது புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழனி தேவஸ்தானத்தில் கெட்டுப்போன பஞ்சாமிர்தம் விற்கப்படுவதாக மீண்டும் புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். பாலாஜி வணக்கம், மேலும் விவரங்கள். வணக்கம். பழனி முருகன் கோவிலில் பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் கூடத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திடீரென பஞ்சாமிர்த கடைகள் அடைக்கப்பட்டதால் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் சார்பில் மலைக்கோவில், அடிவாரம், பாத விநாயகர் கோவில், ரோப்கார் நிலையம், மின் இழுவை ரயில் நிலையம் என 15க்கும் மேற்பட்ட இடங்களில் பஞ்சாமிர்தம், லட்டு, முறுக்கு, அதிரசம் உள்ளிட்ட பிரசாதங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதில் பஞ்சாமிர்தம் 200 கிராம் 20 ரூபாய்க்கும், பெட்ஜார் வந்து 1/2 கிலோ 40 ரூபாய்க்கும், சீல்டு டின் 1/2 கிலோ 45 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக பஞ்சாமிர்தம் காலாவதி தேதி முடிந்தும் விற்பனை செய்யப்படுவதாகவும், கோவில் சார்பில் விற்கப்படும் லட்டு, அதிரசம், முறுக்கு போன்ற பிரசாதங்கள் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடாமல் விற்பனை செய்யப்பட்டதால் பூசணம் பிடித்தும் எண்ணெய் சிக்குவாடை அடித்தும் இருந்ததாக பக்தர்கள் மற்றும் இந்து அமைப்பினர் குற்றம் சாட்டி இருந்த நிலையில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கலைவாணி தலைமையில் 7க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்து பஞ்சாமிர்தம் தயாரிப்பு கூடத்தில் சில 2 தினங்களுக்கு முன்பு ஆய்வு மேற்கொண்டு சில பிரசாதங்களை ஆய்வுக்கு எடுத்து சென்றனர். அந்த முடிவானது இன்னும் வரவில்லை. இந்த நிலையில வந்து கோவில் நிர்வாகம் அறங்காவலர் குழு சார்பில் வந்து செய்தியாளர் சந்திப்பின் போது கோவில் பஞ்சாமிர்தம் தயாரிப்பு தேதி குறிப்பிடப்பட்டும் இருக்கும் தேதியை விட 15 நாட்கள் அதிகமாக வைத்திருந்து சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தரமாக உள்ளது என்றும், அதே போல லட்டு, முறுக்கு, அதிரசம் போன்ற பிரசாதங்கள் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி விரைவில் குறிப்பிட நடவடிக்கை எடுக்கப்படும் என விளக்கம் அளித்திருந்தனர். இந்த நிலையில இன்று தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் குடோனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சில்லத்துறை வந்து ஆய்வு செய்து வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.